இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த இந்த அருமையான இந்த வேலைக்காக மகிமையின் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் இரட்சகரே, எங்கள் ரட்சிப்புக்காக இந்த உலகத்திலே வந்தீர். உம்முடைய ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு வந்தீர். எங்களுக்கு ரட்சிப்பை தந்தருளும், உலக மக்களை மீட்டருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே ஆண்டுதோறும் குடும்பமாக சபையாக நாம் கொண்டாடுகிறோம், மகிழ்கிறோம், புத்தாடுகளை அணிகிறோம். ஆனால் ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும்? எதற்காக? ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் அழைப்பை கொடுக்கிறார். உலகத்திலே பாவம் உண்டாகிறது, அக்கிரமம் உண்டாகிறது. அந்த அக்கிரமத்தை மீட்கும்படியாக, அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக, ரட்சிப்பு பெறும்படியாக மிருகங்களை பலியிட்டார்கள். பறவைகள், மிருகங்கள் பலியிட்டு இரத்தத்தை சிந்தினார்கள். உலக மக்களை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூவுலகத்திற்கு வருகிறார். அதுதான் ஒரு மாபெரும் ரட்சிப்பு. ஆகவே இந்த நாளுடைய ஒரு தலைப்பு ரட்சிப்பின் அழைப்பு. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு ரட்சிப்பின் அழைப்பு. நான் அதற்காக மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை நான் எடுத்திருக்கிறேன். 2 செய்திகளாக, இந்த வாரமும் அடுத்த வாரமுமாக 2 செய்தியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் ஏன் கொண்டாட வேண்டும், எதற்காக கொண்டாடுகிறோம், ஏன் மகிழ்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கின்றோம் ஒரு ரட்சிப்பின் அழைப்பு. ரட்சிப்பின் அழைப்பு மீகாவிலே அதற்காக அது பிரத்யேகமாக எழுதப்பட்டது போல் காணப்படுகிறது. அந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோதாம், ஆகாஸ், எசேக்கியா எனும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் என்று சொல்லுகிறார். ஆகவே சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் அங்கே உண்டான ஒரு நிலை, அவர்களுக்கு எச்சரித்து கொடுக்கிற ஒரு வார்த்தை, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. ஆகவேதான் அந்த 2ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது மீகா 1ஆம் அதிகாரம் 2லே சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள். சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள். ஆகவே அங்கே சமாரியா அந்த எருசலேமுக்காக மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாருக்கும் ஏதேன் தோட்டத்தில் உண்டான அந்த பாவம், மீறுதல், அது நிமித்தமாக அவர் ஆதியாகமம் 3:15 கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி, முன்குறித்தலின்படி அவர் இயேசுவாக வெளிப்படுகிறார். அப்ப அந்த ரட்சிப்பின் அழைப்பு அங்கே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த எருசலேம் ஜனங்கள், சமாரிய ஜனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ யாவருக்கும், உலகம் சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒரு அழைப்பு, தெய்வீக ஒரு அழைப்பு, ரட்சண்ய அழைப்பு. அதுதான் ரட்சிப்பின் அழைப்பு என்று இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக நான் சொல்லுகிறேன். அப்போ ஆதி காலங்களிலிருந்து, ஆண்டவர் உலகம் உண்டாக்குன நாட்களில் இருந்து, ஆதியாகமும் எத்தனை விதமாக கொடுக்கப்பட்ட நாட்களில் இருந்து, உபாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும், இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாக அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும்.
நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அந்த உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2 அவர் மேலும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவர் சொல்வார்கள். அப்போ ஆனால் ஆண்டவர் அதை சத்தியம் தெளிவாக அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு அழைப்பு, ரட்சிப்பின் அழைப்பு. அதை புதிய ஏற்பாட்டிலே அவர் அந்த அழைப்பு முன்குறிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக அழைப்பு. அதை பழைய ஏற்பாட்டிலும் அந்த மக்கள், அதுதான் மீகாவும் அங்கே சொல்ல, சகல ஜனங்களை கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவங்களை செவி கொடுங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால் அங்கே ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து விடுதலை படும்படியாக, அந்த அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப அதை தான் அங்கே அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 15 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் மூலமாக அங்கே யோசபாத் ராஜாவுக்கு அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு, ஒரு இது உண்டாகிறது. அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்போ அவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறான். அந்த எதிர்கொள்ளுதலை ராஜா யுத்தத்தின் மூலமாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கர்த்தரின் மூலமாக, கர்த்தருடைய வல்லமையின் மூலமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 15 வசனத்திலே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்ப அந்த 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள், அப்ப ஜெயம் பெறுவீர்கள். அப்ப யுத்தம். அப்ப இன்றைக்கு உலக மக்களிடத்திலே நாம் வேலைக்காக செல்லுகிறோம், படிப்புக்காக செல்லுகிறோம், வாழ்கிறோம். ஆனால் உலகத்தாரோடு நாம் வாழ்வது அல்ல. உலகத்திலே காணப்படுகிற பாவங்களை எதிர்த்து வாழ வேண்டும், பாவங்களுக்கு எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதேதான் 2 நாளாகவும் 20 அங்கே சொல்லு, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே சொல்ல, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். அப்ப அந்த தைரியம். இன்றைக்கு பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம், அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ போதை பொருட்கள், எத்தனையோ பேர்கள் அறிவீனமாக, வாலிபர்கள், படித்தவர்கள் அந்த போதை பொருளுக்குள்ளாக விழுகிறார்கள். அது நிமித்தம் குடும்பம் தத்தளிக்கிறது, வேலை பார்க்கிற இடத்திலே அவமானப்படுகிறார்கள், துரத்தி விடப்படுகிறார்கள். அன்றாடம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அன்றாடம் நாம் பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் பாருங்கள், அதை எதிர்த்து போராட வேண்டும். எதிர்த்து, அதுதான் நாங்கள் நீங்கள் நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். அப்ப அங்கே அழைப்பு கொடுக்கப்படுது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். அப்போ அந்த கூட்டத்தில் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், ஐயோ உலகம் இருக்குன்னு சொல்லி கண்ணை கட்டிட்டு போக முடியுமா? பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், வாகனங்கள் ஓட்டி செல்கிறோம், அதுக்காக கண்ணை மூடிட்டு போக முடியாது. உலக வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ரட்சிப்பின் அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்போ பிசாசை எதிர்க்கவும், பிசாசின் காரியங்களுக்கு எதிர்கொள்ளவும், போராடவும், அதற்கு நீங்கள் பலனுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதேதான் இங்கே நாம் பார்க்கின்றோம். நீங்கள் யோபுவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எங்கே சொல்லும்போது, யோபு 34:10, புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அந்த வசனம் நன்றாக கவனித்து பாருங்கள். புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாய் இருக்கிறது. ஆகவே புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லருக்கும் தூரமாய் இருக்கிறது. ஏதோ கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, புது ட்ரெஸ் எடுக்கிறோம், கேக் வெட்டுறோம், அதல்ல. அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த வெளிப்பட்டார்? அவர் எதற்காக வந்தார்? ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்படும். அது மீகா மூலமாக அருமையான அந்த ஜனங்களுக்கு, எருசலேம் சமரியா வாசிகள் கொடுக்கப்பட்டது, உலக மக்கள் அனைவருக்கும். ஆகவேதான் அந்த மீகா 1ஆம் அதிகாரம் 2 சொல்லும்போது, சகல ஜனங்களை கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே
செவி கொடுங்கள். கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தந்த சகல ஈவுகளுக்காக கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்போ பாவத்திற்கு விரோதமாக, பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, பாவங்களுக்கு விரோதமாக போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு சகல உலக ஐஸ்வர்யங்கள், உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள் இவைகளின் மூலமாக நம்மை மயக்குவான். நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை அந்த ரட்சிப்புக்குள்ள விட்டு விலகு ஓடும்படியாக செய்வான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி ஓடும்படியாக செய்வான். நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். சிறுவர்களாக, வாலிபர்களாக, பெரியவர்களாக, முதியவர்களாக, ஊழியர்களாக, யாராக இருந்தாலும் அப்போ எச்சரிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் அழைப்பை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் வீட்டிலே இருக்கிற நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே பாரம்பரியம் உண்டு. பாரம்பரியத்தின் மூலமாக கைகளை கழுவார்கள், என்னென்ன உண்டோ ஒழுங்குமுறைகள் அதெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அந்த மார்க் 7:16 அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அந்த பாரம்பரியப்படி அவர்கள் என்னென்ன உண்டோ, சட்டத்திட்டங்கள் உண்டோ, ஒழுங்குமுறைகள் உண்டோ, எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதற்கு இயேசு அந்த மார்க் 7:14 அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த மார்க் 7:21-22 நீங்கள் பார்க்கும்போது, எப்படியெனின் மனுஷனுடைய இதயத்துக்கு விழுந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், களவுகளும், பொய்களும், திருடுகளும் 13 வகையான அந்த பாவங்களை அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பின் அழைப்பு. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், திருச்சபையிலே பொறுப்புகளில் இருக்கலாம், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக கூட நாம் இருக்கலாம். ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம்? அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோமா? அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? அதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே இயேசு என்றால் ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிறவர், நீக்குகிறவர். அப்ப அந்த பாவங்கள் நீக்கும்படியாக இன்றைக்கு ஒவ்வொரு பண்டிகை தினங்களை கொண்டாடுகிற நீங்கள் எத்தனை பாவங்கள், எத்தனை அக்கிரமங்கள் உங்களிடத்துல இருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்குள்ளாக இருக்கிறது, திருச்சபைக்குள்ளாக இருக்கிறது, ஊழியர்களிடத்துல இருக்கிறது. அந்த பாவங்கள் கழுவப்படும்படியாக, அக்கிரமங்கள் நீக்கும்படியாக கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். புத்தாடை அணிவதில் தவறில்லை, கொண்டாட்டங்கள் தவறில்லை. ஆனால் மிக முக்கியமான ஒன்று, அந்த ரட்சிப்பின் அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் கழுவ நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறோமா? நாம் எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் எங்கெங்க பாவம் செய்கிறேன்? சிலர் சொல்லலாம், நான் ஒழுங்கா வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறேன், அப்படிலாம் சொல்லலாம். பாவங்கள்ல எத்தனையோ விதமா, நான் ஏற்கனவே மார்க் 7:21-22 13 வகையான பாவங்களை சொல்லுகிறது. யாக்கோபு நிருபத்திலே அவர் குறிப்பிட்டு சில பாவங்களை அங்கே சொல்லுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? என்ன அருமையாக அங்கே சொல்லுகிறார். என் பிரியமான சகோதரர் கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரர், உங்கள் சபையில் இருக்கிற தரித்திரர், உங்கள் குடும்பத்துக்குள்ளாக, உறவுக்குள்ளாக காணப்படுகிற தரித்திரர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார். வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணுகிற அவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்களோ, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், பாவம்லாம் என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லுகிற நீங்களோ தரித்திரரை, 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்களோ தரித்திரரை கனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை
ஒடுக்குகிறார்கள். இன்னைக்கு திருச்சபையிலே பணக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. போதவர்கள் பயப்படுகிறார்கள். திருச்சபை விசுவாசிகள் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள். சிலர் ஐஸ்வர்யவான்கள் உதவுகிறார்கள். எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஐஸ்வர்யவான்கள் அங்கே தரித்திரர்களை ஆதரிக்கிறார்கள், அவர்களுக்கு உதவுகிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆனால் பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் வசனத்தில், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை கொடுக்கிறார்கள். அப்ப இங்கே நீங்கள் பாருங்கள், அங்கே பாவம் அங்கே என்ன செய்கிறது? ஆட்கொள்ளப்படுகிறது. நம்மை அறியாமலே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அங்கே ரட்சிப்பை கெடுக்கும்படியாக அந்த பாவம் நமக்குள்ளாக காணப்படுகிறது. அதை தான் அங்கே அவர் கண்டிக்கிறார். அப்போ மீகா அந்த 2 மக்களுக்காக அங்கே சொல்லப்படுகிறது, சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாக. அப்போ அங்கே கொடுக்கப்படுகிற என்னென்ன விதமான தண்டனைகள் உண்டு. அப்போ அந்த ரட்சிப்புக்கு ஒரு விமோச்சனத்தையும் அங்கே அந்த மீகா சொல்லுகிறார். அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கு நான் மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்தேன் என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவர் சொல்லுகிறார். அப்போ அங்கே அது ஏன் அந்த ரட்சிப்பின் விமோச்சனம். அப்போ அங்கே முதல் பாகத்தில் இன்னைக்கு 2 செய்தியாக, அடுத்த வாரம் மீதமுள்ள கிறிஸ்துமஸ் செய்தியாக வரும். இது கிறிஸ்துமஸுக்கு ஒரு ஆயத்த செய்தி. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு அழைப்பு, ரட்சிப்புக்கான ஒரு அழைப்பு. இன்னைக்கு தெருவூழியம் பண்ணுகிறோம். தெருவூழியம் சில இந்து இயக்கங்கள் மூலமாக தடை செய்யப்படுகிறது. அவங்களுடைய நம்பிக்கை பாருங்க, ஒரு டிராக்ஸ் கொடுத்தோடனே அவன் மதம் அழிஞ்சிருன்னு பயப்படுறான். நம்ம போய் டிராக்ஸ் இயேசுவை குறித்தோ ஏதோ குறித்தோ ஒரு தெரு பிரசங்கமோ ஒரு இது குறித்தா அவன் மதமே அழிஞ்சிரும் என்று அவன் பயப்படுகிறான். அதுல அவ்வளவு வல்லமை இருக்கிறது, உயிர் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர். அவர் இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. அவர் இரட்சகர். அப்ப அந்த கர்த்தராகிய ஆண்டவர். அப்ப நம்ம இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? அப்ப அதான் அங்கே யாக்கோபு, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். அப்ப தேவன் இவ்வுலகத்தின் தர்த்தராகட்டும் அவர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் அவர்களை கனவீனப்படுத்துகிறோம். கனவீனப்படுத்துகிறது ஒரு பாவத்துக்குள்ளாக, அக்கிரமத்துக்குள்ளாக சென்று விடுகிறோம். நீங்கள் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 24 சொல்லும்போது, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என்றவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். அதான் ரட்சிப்பின் அழைப்பு. பண்டிகை கொண்டாட போவதற்கு முன்பதாக ஆயத்தப்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் எதற்காக நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம்? ரட்சிப்புக்காக. இரட்சகர் நமக்காக வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக, ஊழியம் செய்கிற மக்களுக்காக, திருச்சபை விசுவாசிகளுக்காக, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ பண்டிகை வந்து கொண்டாடுறோம், புது புது ட்ரெஸ் போடுறோம், கேக்கு, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், அதல்ல, அது ஒரு புறம். ஆனால் ரட்சிப்புக்காக என் இயேசு வந்தார் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். வீடு வீடா போய் அறிவிக்கிறோம், கேரல் ரவுண்ட் எல்லாம் போறோம், இயேசு பிறந்தார் அப்படின்லாம் பாடி போறோம். மற்றவர்களுக்கும் நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். நீங்கள் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அதே தான் அங்கே சொல்லுகிறார். ஏசாயா 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அப்ப ஆண்டவருடைய அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தந்தை பால் கடம்பவனம் என்பவர் அவர் பெரிய சிவபக்தர். அப்போ அந்த சர்ச்சுகளில் என்னதான் நடக்குன்னு சொல்லி அவர் போய் அந்த ஆலயத்துல முகப்புல பெரிய ஆலயம் அது, அந்த டோருக்கு பின்னால போய் நின்று எட்டி பார்த்தாராம், என்னதான் நடக்குது உள்ள அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு பிரசங்கம் கொடுக்கப்படுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அப்ப அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் சிவபக்தர், பெரிய பட்டையெல்லாம் அடிந்து இருக்கிற அவர் பார்க்கிறாரு, அங்க அழைப்பு கொடுக்கப்படுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அப்ப உள்ள போனார், ரட்சிக்கப்பட்டார்.
எத்தனை புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி, இயேசுவே தெய்வம் என்பதை பற்றியெல்லாம் சாட்சி பகிர்ந்திருக்கிறார் தந்தை பால் கடம்பவனம். அப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பின் மூலமாக தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த அவருடைய ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். அதேதான் மீகா அங்கே சொல்லுகிறார். அங்க அழைப்பு, எல்லாம் வாங்க, நீங்க செய்யற பாவங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரி பாவங்கள், என்னென்ன விதமான அக்கறங்கள். அந்த 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள், அந்த பாவத்தை குறித்து அவர் சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார் 9ஆம் வசனத்திலே, அதன் காயம் ஆறாதது, அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகி எருசலேம் மட்டும் வந்து எட்டினது, அந்த காத்பட்டணத்திலே அறிவியாதுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க பாவம் நிறைந்த உங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் உண்டு என்பதெல்லாம் தெரியப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் அதற்கான ஒரு விடிவையும் தருகிறவர். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், அந்த 3ஆம் வசனத்திலே, மீகா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அந்த முதல் சகல ஜனங்களை கேளுங்கள், கர்த்தர் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருப்பார் என்று சொன்னவர் 3ஆம் வசனத்திலே, இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்போ அவர் நியாயந்திருக்க வருகிறார், ரட்சிப்பு கொடுக்க வருகிறார். அப்போ கர்த்தர் புறப்பட்டு வருகிறார். எங்க இப்ப நம்ம ஒரு இப்ப சென்னையில இருந்து ஊருக்கு போறோம்னா சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு போறோம், இல்லைன்னா தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு வரோம், தூத்துக்குடியில இருந்து தஞ்சாவூர் போறோம், தூத்துக்குடியில இருந்து டெல்லிக்கு போறோம்னு சொல்லுவோம். ஆனால் இங்க ஆண்டவர் புறப்பட சும்மா இல்லை, அங்க எங்க இருந்து வாராராம், அந்த இது தமது ஸ்தானத்தில் இருந்து, அந்த 3ஆம் வசனத்திலே கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். அந்த நியாயம் தீர்க்கும்படியாகவும் வருகிறவர், அவர் நம்மை ரட்சிக்கும்படியாகவும் வருகிறவர். அதனால்தான் திருச்சபை ஆதி காலத்திலே அவர்கள் என்ன பண்ணிக்கிறார், கிறிஸ்துமஸ் வந்து அட்வென்ட், வருகையை குறிக்கிறதாக அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் 4 வாரங்களுக்கு முன்பதாக அட்வென்ட் 1ஆம் ஞாயிறு, அட்வென்ட் 2ஆம் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கிறார்கள். அட்வென்ட் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. அவர் புறப்பட்டு வருகிறவர். அவர் ரட்சிக்கும்படியாகவும் வருவார், குணமாக்கும்படியாகவும் வருவார், ஆசீர்வதிக்கும்படியாகவும் வருவார். அதே இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும்படியாக வருவார். நாம் செய்கிற காரியங்களுக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. யாரும் தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும், எந்த ஊழியராக, எந்த எப்பேற்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் சரி. அங்கே மத்தேயுவில் அவர் சொல்லுகிறார், ஏன் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, இதமான பாசிகளை அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். நியாயம் தீர்க்க வரும்போது வருகையின் நாட்களிலே அவர் அங்கே எச்சரிப்பு கொடுக்கிற அழைப்பு, அந்த அழைப்பு ரட்சிப்பின் அழைப்பு. அதே அழைப்பு நியாயத்திற்கக்கூடிய ஒரு அழைப்பு, அது வேறு. அப்போ அங்கே கர்த்தர் புறப்பட்டு வருகிற ஒரு தேவன். நீங்கள் ஆதியாமம் காலத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார், அங்கே நேரடியாக காட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஆதியாமம் 12:7 ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அங்கே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமாகி, ஆதியாமம் 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்பொழுது தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்ப ஆபிரகாமுக்கு அங்க தரிசனமாகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்ப அங்கே ஆபிரகாமுக்கு அங்கே தரிசனமாகிறார், அவனுக்கு அவருடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரிசனமாகிறார். அவன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவன் கானானியர் இடத்துல இருக்கிறான், அங்கே அந்த இடத்தை அவனுக்கு கொடுப்பேன். அப்ப அங்கே கொடுக்கிற அவர் அங்கே சொல்லுகிறார், அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர். அதே நேரத்திலே அதே ஆபிரகாமுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதானபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, பிராடு பண்ணு, அடுத்தவன் சொத்தை எடு, அடுத்தவனை கெடு, அடுத்தவன் குடும்பத்தை கெடு அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அங்கே அருமையா சொல்லிட்டாரு, நீ 99 வயசு ஆகுதுப்பா, தரிசனமா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு.
அப்போ அங்கே சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றார். நீங்கள் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ளாக, அதுதான் ரட்சிப்பின் அழைப்பு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட போகிற நீங்கள் ஏதோ பண்டிகை கிறிஸ்துமஸ் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி ட்ரெஸ் அப்படி அல்ல. நீங்க ரட்சிப்பு அழைப்பு. வருகை உண்டு. வருகை எப்படிப்பட்டதுதான் அடையாளங்கள். சுனாமி வருது, புயல் வருது, வெள்ளம் வருது, மாற்றங்கள் உண்டாகுது, அதெல்லாம் ஒரு உண்டு. அது முடிவல்ல. அப்ப அங்கே சொல்லுகிறார், உனக்கும் எனக்கு என் உடன்படிக்கை ஏற்படுத்தி அங்கே உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணி என்ன செய்ய வேண்டும்? உத்தமனாய் இரு. வேலை பார்க்கிற இடமாக இருக்கட்டும், வாழுகிற இடமாக இருக்கட்டும், குடும்பம் ஊழியம் செய்கிற இடம் எதுவாக இருக்கட்டும், உத்தமனாய் இரு. அவர் 99 வயசாகி போச்சு. கர்த்தர் ஆபிரகாமுக்கும் தரிசனம், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, உத்தமனாய் இரு. அப்ப அது மிகவும் எச்சரிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறவர். அவர் வல்லமையுடைய ஒரு தேவன், அவர் மகிமையின் தேவன். ஆகவே கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறவர், நமக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பண்டிகை உற்சாகமாக கொண்டாடுங்கள், தவறல்ல. ஆனால் அவர் வருகை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசி ஒவ்வொருவரும் அவருடைய வருகை நிச்சயம் உண்டு. அதற்கு அடையாளங்கள் தான் புயல்கள், சுனாமிகள், வெள்ளங்கள், என்னென்ன உண்டு அனைத்தும் நடைபெறுகிறது. சிலர் கேட்பாங்க, ஏன்ட்ட சிலர் நாங்கள் ஊழியக்காரராக இருக்கிறபடினாலே சில பிற மதங்களை சேர்ந்தவர்கள் பையங்க, உங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை தானே இந்த மாதிரிலாம் வருது. அப்போ தைரியமா சொல்லணும், ஏங்க கிறிஸ்துமஸுக்கு தான் வரும், இதுதான் வரும், பைபிள் அப்படிதான் சொல்லி இருக்குது, இதெல்லாம் வரும். ஏனென்றால் வருகை, அவர் புறப்பட்டு வருகிறார். நீங்கள் மீகா 2ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3 அவர் ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். நியாயம் தீர்க்கும்படியாக வருவார், குணமாக்கும்படியாக வருவார், தனி மனிதனை சந்திக்கும்படியாக தரிசனம் கொடுக்க வருவார். அப்ப நீங்கள் ஆண்டவரிடத்திலே எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள், நம்முடைய குடும்ப கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், வியாகுலங்கள் அனைத்தையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். அவர் அனைத்தையும் காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் யாக்கோபு தீர்க்க தரிசன புத்தகம், யாக்கோபின் புத்தகம் 3ஆம் யாத்ராமம் புத்தகத்திலே மோசையோடு அவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற கஷ்டங்கள். அப்போ இவன் போய் அவங்க மூப்பர் இடத்தெல்லாம் போய் கூப்பிட்டு போகணும். என்னையா இப்படி கஷ்டம்? எல்லாரும் மோசையிட்ட முறுமுறுப்பாங்க, என்னப்பா என்னாச்சு? அப்போ ஆண்டவர் சொல்றார் மோசையிடம், நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி உங்களை நிச்சயம், அங்கே நான் யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன், அவர்களோடு எப்படி இருந்தானோ அது போல இருந்து உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். ஆகவே உங்களை நிச்சயமாய் சந்தித்து அதன் புறப்பட்டு வருகிறவர். உங்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை சந்திக்கும்படியாக அவர் வருவார். நீங்க ஜெபிக்கணும், உத்தமமாக இருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் உத்தமமாக இருக்க வேண்டும். ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணம் நடைபெறவில்லையே, என் கடன் இன்னும் தீரவில்லையே, என் வியாதி இன்னும் தீரவில்லையே, நான் மன கஷ்டத்துல இருக்கிறேனே, வியாகுலத்துல இருக்கிறேனே, பண கஷ்டத்துல இல்ல. நீங்க கர்த்தர் சந்திக்க முடியாது. நீ உத்தமனாயிரு. உன் குடும்பம் உத்தமமாக இருக்க வேண்டும். உன் நாவு, உன் கண்கள், உன் செவிகள், உன் கால்கள் உத்தமமாய் இருக்க வேண்டும். அதான் முதல்ல நான் சொன்னேன், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அதுல ஒன்று கூட்டவோ குறைக்கவோ உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது. அப்போ கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. அதன் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டத்தின் மத்தியில ஒருவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து எழுதுகிறாரு. அதாவது 1845 ஜோசப் ஸ்கிரீவன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமானது. கல்யாணம் ஒழுங்காயிடுச்சு, நாளைக்கு கல்யாணம். முந்தின நாள் அவருக்கு நியமிக்கப்பட்டவ ஆத்த கடக்கிறதுக்கு குதிரையில போறா. குதிரையில போகும்போது குதிரையில இருந்து வலிக்கு விழுந்து ஆத்துக்குள்ள விழுந்து செத்து போறார். காலையில கல்யாணம். அவருக்கு எப்படி இருக்கும்? ஜோசப் ஸ்கிரீவன்
அவர்கிட்ட வந்து சொல்லாங்க, எப்போ நாளைக்கு நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு செத்து போயிடாப்பா அப்படின்னு. குதிரையில ஆத்த கிடக்குறா. இவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அப்போ நான் சொல்ற சம்பவம் 1845. பல ஆண்டுகள் கழித்து அழுகிறாரு. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் ஆகுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு அந்த போற நேரத்துல சரி இன்னொரு சபையில போய் சேர்றாரு. அங்குள்ள சபையில் உள்ள ஒரு பெண் அவருக்கு பேசுறாங்க. பேசி அதுவும் கல்யாணம் ஒழுங்காகுது. அப்ப அந்த கல்யாணத்துக்காக அந்த பொண்ணு ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த சபையின் இதுபடி ஞானஸ்நானம். ரொம்ப ஆத்துல குளிர்ந்த நீர். இந்த அம்மா ஞானஸ்நானம் எடுத்து கரைக்கு வராங்க. குளிர் தாங்க முடியாம செத்து போறாங்க. எப்படி இருக்கும்? முதல் மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடியே, இதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த நாளுடைய செய்திக்கு இந்த பாட்டு மிக பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஜோசப் ஸ்கிரீவன் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய தாயார், எப்பா நீ கல்யாணம், அவங்க தாய்க்கு எப்படி இருக்கும், நீ கல்யாணம் பண்ணின்னு பார்த்தேன், முதல்ல பார்த்தது செத்து போச்சு, ரெண்டாவதும் இதே மாதிரி ஆகி போச்சுன்னா அந்த அம்மா அழுறா உருளுறா கடந்து. அப்போ இவர் வந்து சோர்ந்து போகல. இவரும் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில காணப்பட்டார். இவர் 10 ஆண்டுகள் 1845 முதல் சம்பவம் நடக்குது. 1855 10 ஆண்டுகள் கழித்து ஒரு பாட்டு அவர் எழுதுறாரு. யாருக்கு? அவங்க தாயாரை ஆறுதல் படுத்தும்படியாக எழுதுறாரு. நீங்க நம்ம திருச்சபையும் எல்லோரும் அந்த பாட்டை பாடுறோம். 1855 எழுதப்பட்ட பாடல். ஜோசப் ஸ்கிரீவன். இன்னைக்கு வியாதி உண்டு, பலவீனம் உண்டு, சஞ்சலம் உண்டு, வருத்தம் உண்டு, கடன் பாரம் உண்டு. சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே, பாவ பாரம் நீங்க போக மேப்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் சொந்து போகுங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால், கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம், மோசநாசம் நேரிட்டாலும் ஜபதூபம் காட்டுவோம், நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மன சோர்வை, தீய குணம் மாற்றுவார். ஆம், ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் அழைப்பு, இந்த அழைப்பை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக அவர் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். 2000 தொடர்ச்சி அடுத்த வாரத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. பண்டிகையை உற்சாகமாய் கொண்டாட அருள் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்து. எங்கள் அன்பின் பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துல கிரியை செய்யும், அற்புதம் செய்யும், ஆற்றும் தேற்றும். உடைய பிறப்பின் பண்டிகையை மகிழ்வோடு கொண்டாட அருள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.